நாளும் அம்மா தான். ஓகே, ஓகேப்பா. நெறைய பேர் வந்து ரெகுலரா கமெண்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இருக்காங்க. "அக்கா சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க?" அப்படிலாம் கேட்குறவங்க இருக்காங்க. அதனால அப்படி இருக்காங்க. இத நான் தனியாவா ஒரு வீடியோ எடுத்து போடலாம். ஏன்னா, இந்த லைவ்ல தான் எனக்கு அந்த கமாண்ட்லாம் குடுக்குறாங்க. ஏன்னா, நான் வீடியோஸ் வந்து இப்போதைக்குலாம் போடுறதே இல்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு போடல. லைவே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து வீடியோஸ் வரும். நாளைக்கு என் பொண்ணு டான்ஸ் ஆடின வீடியோ வந்து அதே டான்ஸோட போட முடியாத ஸ்டேக்கு குடுத்துருவாங்க அந்த பாட்டுக்கு. வந்து நான் வேற மியூசிக் யூடியூப் ஃப்ரீ மியூசிக் இருக்குல்ல, அதுலேருந்து ஆட் பண்ணி நான் வந்து நாளைக்கு வீடியோ போடுவேன். அடுத்து இனிமேல் வீடியோ வந்து அடிக்கடி வரும். என் பொண்ணுக்கு வந்து லீவ் விட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்கூல் எக்ஸாம் இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அது லீவ் விட்டு முடிச்சுட்டாங்கன்னா, அதுக்கு அடுத்தடுத்து என் பொண்ணு வீட்ல தான் இருப்பா. அப்புறம் வீடியோ எடுக்க எனக்கு எல்லாம் சப்போர்ட் கொஞ்சம் ஆள் இருக்கும். அதனால நெறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். நானும் அம்மாவும் தனியாக கடைக்கு போனோம். கடைக்கு போயிட்டு வந்தேன். இந்த தருண் ராஜ் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பேடு கமாண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த தருணா அந்த அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுற மாதிரியே தெரிஞ்சிச்சு. நான் ஹைடு பண்ணி விட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க அம்மா அண்ணி எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை ஹைடு பண்ணி நான் விட்டுட்டேன். அதுதான் தப்பாக கமெண்ட் போடுறவங்களுக்கு நல்ல குடும்பத்தில் இருந்து. ஓகே, ஓகே. பைய எடுத்து வையின்னு சொல்லி 1 மணி நேரம் அதாவது அவனுக்கு தானே வாங்கி கொடுத்தேன். கொடு, அவன்கிட்ட கொடு. நீ ஒன்று குடிச்சிடலா? கொடு, அவனுக்கு கொடு. அது அவனுக்கு வச்சது தான். கொடு, அவனுக்கு கொடு. குடிச்சிட்டோம் நிறையா. குடிக்கல இப்போ. இந்த ஏன் பூவெல்லாம் கீழே வந்து கிடக்கு? டான்ஸ் ஆடிட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சேரீ கட்டி டான்ஸ் ஆடினாங்க. அதனால ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உட்காந்தாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அண்ணி தான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பேனர் என்கிற பதவியை கொடுத்தது நீ. பிளாக் பண்ண இருந்தாலும் அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகே, ஓகே. நான் பேனர்லாம் கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் பேனர் வந்து கொடுப்பேன். நிறைய பேருக்கு வந்து பேனர் வந்து கொடுக்குறது வந்து நிறைய நம்ம க்ளோஸாக ரெகுலராக நம்ம லைவ் வரவங்களுக்கு பேனர் கொடுக்கலாம். அந்த பேனர் கொடுக்குறதுல நிறைய வந்து இது இருக்குது. அதுக்கு நான் ஒரு வீடியோ யூடியூப்பில் வந்து நான் பார்த்துருக்கேன். பேனர் கொடுத்துட்டு நம்ம இது பண்ணலாம். அதேமாரி நீங்கள் பேனர் கொடுத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எத்தனை பேரானாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த ஷார்ட்ஸ்லேயோ வீடியோஸ்லேயோ எனக்கு வந்து அந்த கமாண்டு கொடுப்பவங்க வந்து நீங்கள் போய் ஹைடு பண்ணலாம். அந்த மாதிரி வந்து பேனர் கொடுக்குறவங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. அதனால தான் நான் யாருக்கும் பேனர் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸு. யாருனாலும் சரி, ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளோட ஃபாலோவரை வந்து ஹைடு பண்ணுறதுக்கு அந்த பேனர் கொடுக்குறவங்களுக்கு உண்டு. அதனால் நான் யாருக்கும் பேனரும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிலாம் அந்த மாதிரி கேட்டிருக்கேன். நான் நிறைய பேர் பேனர் கொடுத்துருப்பாங்க. நானும் கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். அதில் இவ்வளோ ரீசன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அது வேணான்னு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமா ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காட்ட மாட்டேன். எந்த லைவ்லையுமே சரி, வீடியோவுமே சரி, எதுலேயுமே வந்து நான் காட்ட மாட்டேன். எதுவும் ஷார்ட்ஸு காமெடி அதில் மாதிரி என் பாப்பாவுக்கு வந்து போட்டிருக்கேன். இப்போ டான்ஸ் ஆடிட்டு வந்து உட்காந்ததுனால லைவில் காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி நான் எதுலையுமே லைவில் வந்து பேசும்பொழுதே என் பசங்களை தண்ணியே தான் போய் இருக்க சொல்லுவேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒவ்வொருத்தவங்க கமெண்ட் பண்ணுறது, நம்ம ஒரு தப்பை வந்து திருத்திக்கிறதுக்கு கமெண்ட் சொல்லுவீங்க. கண்டிப்பாக அதை வந்து நான் செய்வேன். செய்யாமலாம் நான் இருக்க மாட்டேன். அதுமாதிரி சேலஞ்சு வீடியோலாம் நிறைய நீங்கள் சொல்கிறீங்க. அந்த டான்ஸ் ஆடி வீடியோலாம் எனக்கு சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சத்தியமாக என்னால் வந்து டான்ஸ்லாம் எனக்கு ஆடவும் தெரியாது. அந்த மாதிரி வீடியோக்கு வந்து அலோடு இல்லை. எனக்கு அதில் வந்து விருப்பம் இல்லை அந்த அளவுக்கு. இந்த மாதிரி போடுறோமா, பேசுகிறோமா, ஒரு சமையல் பண்ணுறோமா, அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி தான் நானும் இவ்வளோ வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நான் அந்த தஞ்சாவூருக்கு போனால் நிறைய இடத்துல நீங்கள் சுற்றி காட்டிக்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி லீவும் நெருங்கி வந்துருச்சு. கண்டிப்பாக அங்கெல்லாம் போனால் நான் எல்லா இடத்தையும் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். என்னோடய வீடு நிறைய பேத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்ருக்கீங்க. அம்மாவோட வீடு சின்ன ஓட்டு வீடு தான். அந்த ஹோம் டூர் கூட என்னதில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோம் டூர்னு போட்டாலே வந்துடும். அதனால் எங்கள் வீட்டையும் நான் சுற்றி காட்டுறேன் கண்டிப்பாக.